வணக்கம் பிரவீன்குமார். ஆந்திர மாநிலம் அம்மாப்பள்ளி அணையிலிருந்து திறந்து விடப்பட்ட உபரி நீரானது தமிழக எல்லையான திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு வழியாக கொற்றலை ஆற்றில் சுமார் 2000 கன அடி நீர் உபரி நீராக வந்து கொண்டிருக்கும் நிலையில் அந்த கொற்றலை ஆற்றில் வந்து தற்போது வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து ஆற்றின் குறுக்கே உள்ள தரைப்பாலம் ஒன்று பார்த்தோம்னால் குப்பத்தப்பாளையம், இலப்பநாயுடுபேட்டை, குன்னவளம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லக்கூடிய இந்த ஆற்றின் தரைப்பாலமானது முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த ஆற்றை கடக்க வேண்டிய 4 கிராம மக்கள் வந்து பார்த்தோம்னால் சுமார் ஒரு 10 அல்லது 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி செல்ல வேண்டிய ஒரு நிலையானது ஏற்பட்டுள்ளது. மேலும் ஆற்றில் வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் வந்து அந்த கிராமத்தை சார்ந்தவர்கள் அவசர வேலைக்கு செல்வதற்கு கூட முடியாமல் 10-15 கிலோமீட்டர் தூரத்தை சுற்றி கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த இடத்தில் பார்த்தோம்னா அந்த வெள்ள நீரை பார்ப்பதற்காக அந்த அருகாமையில் உள்ள கிராம மக்கள் வந்து அந்த ஆற்றங்கரை ஓரங்களில் வந்து குவிந்து போட்டோ எடுப்பது, மீன் பிடிப்பதை பார்ப்பது உள்ளிட்ட வேலைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த ஆபத்தை உணராமல் அங்கு சிலர் வந்து தூண்டி முள் போட்டு மீன் பிடிப்பது, அதே போல வலை போட்டு மீன் பிடிப்பது உள்ளிட்ட வேலைகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் அந்த இடத்தில் காவல்துறை அதிகாரிகள் யாருமே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உடனடியாக காவல்துறை அதிகாரிகளை நியமித்து அப்பகுதியில் வந்து பொதுமக்கள் செல்லாதவாறு, ஏனென்றால் அந்த காட்சிகளை நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் தெரியும். அந்த வெள்ள நீரானது பார்த்தோம்னால் அந்த ஆற்றில் ஆர்ப்பரித்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படுத்துவது முன்பதாக காவல்துறை அதிகாரிகளை நியமித்து அங்கு மக்கள் செல்லாதவாறு தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாகவும் உள்ளது. குறிப்பாக இந்த வெள்ள நீரானது அதிகப்படியாக சென்றால் பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு செல்லக்கூடிய இந்த வெள்ள நீர் உபரி நீர் அதிகமாக பூண்டி நீர் திறக்கக்கூடிய ஒரு நிகழ்வானது ஏற்படக்கூடும் என்பது ஏற்படக்கூடும். பிரவீன்குமார், கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அந்த சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய பிரதான தரைப்பாலம் என்பது மூழ்கி இருக்கிறது. இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு அந்த பகுதி மக்கள் வெளியூர்களுக்கு செல்ல முடியாத நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவலுக்கு நன்றி மோகன்.